It's looking like Radharani, so that I am giving you my picture. My name is Monkey Baba Hanuman, Okay. and I am proud of her. Jai Sri Radhe, Jai Sri Radhe. Give me your hand. Jai Sri Radhe, Jai Sri Radhe, Radhe Radhe, Jai Sri Radhe. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காசியில் ரொம்ப முக்கியமான இடம் சொல்லக்கூடிய மணிகர்ணிகா காட்டில் தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காசியில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடம் தான் மணிகர்ணிகா. இந்த இடத்துல தான் உலகத்துலேயும் எல்லா இடங்கள்ல இருந்துமே பணங்கள் கொண்டு வரப்பட்டு 24 மணி நேரமும் 365 நாட்களும் விடாம பணம் எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் பார்த்துருக்கோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மணிகர்ணிகா காட்டில் பார்த்தீங்கன்னா விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எடை போட்டு விறகு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா விறகுமே எடை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விறகுகள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரக்கூடிய பாடிஸ், அதாவது வரக்கூடிய பிணங்களுக்கு இங்கே அவங்க சொந்தக்காரவங்க இங்கே வந்து எங்களுக்கு இவ்வளோ விறகு வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த விறகை இந்த மாதிரி எடை போட்டு அந்த விறகை கொடுப்பாங்க. ஸோ இங்கே அடுக்கி வைக்கப்பட்ட விறகுகளாக தான் இங்கே கொண்டு வர எல்லா உடல்களுமே தகனம் செய்யப்படுது, அதாவது எரிக்கப்படுது. இங்கே வந்துட்டு என்ன சொல்லணும்னா, உலகத்திலேயே ரொம்ப பெரிய சுடுகாடு அப்படின்னு சொன்னால் அது மணிகர்ணிகா தான். ஸோ அந்த மணிகர்ணிகா காட்டில் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ காசிலேயே ரொம்ப புனிதமான, காசிக்கு வர மக்கள் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்தால் போதும், நாம் மனுஷனாக பிறந்ததுக்கான எல்லா வகையான எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் மணிகர்ணிகா காட். மணிகர்ணிகா காட்டை சுற்றி விறகுகள் தான் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே விறகுகள் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த விறகுகள் ஃபுல்லாக பார்த்தா 24 மணி நேரமும் ஒரு சுடுகாட்டில் பிணம் எரியும் அப்படின்னா அது இந்த மணிகர்ணிகா காட் தான். அங்கே எரியக்கூடிய பிணங்களுக்காக தான் இந்த விறகுகள் எல்லாமே எடுத்து வரப்பட்டிருக்கு. உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போது இந்த இடம் பயமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. போய் தாராளமாக 10 பணம் எரிஞ்சாலும் சரி, 20 பணம் எரிஞ்சாலும் சரி, அந்த இடத்துல போய் தைரியமாக நின்று பார்த்தா அந்த இடத்துல இருந்து பிணம் எரியக்கூடிய ஸ்மெல்ஸ் எதுவுமே வராது அப்படிங்கிறது உண்மைதான், நிஜம்தான். இப்போ நாங்கள் நிற்கிறது மணிகர்ணிகா காட் தான். இந்த இடத்துல தான் பக்கத்தில், இங்கே ரொம்ப பக்கத்தில் தான் வந்து பிணங்கள் எரிக்கப்பட்டுருக்கு. ஆனால் ஒரு ஸ்மெல்லுமே வரலை. ஸோ இங்கே எரியக்கூடிய பிணங்கள் எல்லாமே வந்துட்டு யாக குண்டங்களில் எப்படி மூலிகைகள்லாம் போட்டு யாகம் வரும்போது ஒரு ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லு தான் வரும். எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த போட் மூலமெல்லாம் கூட விறகுகள் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அழகாக வந்து அடுக்கி வைக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி என்னென்ன இடத்துலேருந்து பிரேதங்கள் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி அந்த விறகு குறையாமல் அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. இங்கும் இந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா வந்துட்டு விறகு இல்லாமல் இருக்கவே இருக்காதான். நிறைஞ்சு விறகுகள் இருக்கும். நிறைய பேர் அவங்களோட இதுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னே வாங்கி கொடுப்பாங்களாமா. ஸோ சில பேர் வந்துட்டு நாங்கள் எங்கள் சிவனுக்கு வேண்டுதலாக மணிகர்ணிகா காட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறகுகள் வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ சில பேர் வந்து யாருமே இல்லாமல் கொண்டுட்டு வருவாங்க. அந்த பிணங்களுக்கும் இந்த விறகுகள்லாம் எடுத்து எரிக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லப்படுது.
மணிகர்ணிகா காட்டில் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி பார்த்தா தெரியும் பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கே தான் எரிய வச்சிட்டு இருக்காங்க. எல்லா சாம்பலுமே பறந்து வந்து நம்ம மேலே விழுந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கணும். இங்கே வந்து மனது ரொம்ப வீக்காக இருக்கிற யார் வந்தாலும் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வீக்காக இருக்கவங்களாம் வராதிங்க. என்னதான் எமோஷ்னலில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிற யாராக வந்தாலும் இங்கே உடஞ்சிருவாங்க. ஸோ மனசு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இங்கே யாருமே வராதிங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே பிணங்கள் வச்சு எரிக்கப்பட்டுருக்கு. இதில் என்னென்னா, எங்கிருந்து உடம்பை கொண்டு வந்தாலும் உடலை கொண்டு வந்தாலும் முதல்ல அந்த உடலை வந்து கட்டின ஒரு ஆரஞ்சு கலர் துணியில் கட்டியிருக்காங்க. கங்கையில் முக்கி அதுக்கப்புறம் அந்த கட்டையில் வச்சு அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போய் எரிக்கிறாங்க. ஸோ எரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, எரிக்கிறது பார்த்தா என்னதான் சொந்தக்காரவங்கெல்லாம் பக்கத்தில் நின்னாலும் இங்கே எரிக்கிறதுக்குன்னு தனித்தனி ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதை எடுத்து வச்சு எரிக்கிறாங்க. ஸோ எரித்ததுக்கப்புறம் மிச்சமாக எப்படி எரித்தாலுமே நம்ம எரிக்கிறதுல பேலன்ஸாக வந்து சில விஷயங்கள் கிடைக்கும். அதை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து சிவனை நினச்சிட்டு ஒரு சட்டியில் அள்ளிட்டு போகிறாங்க. மொத்தமாக கூட்டி அள்ளிட்டு போய் கங்கையில் போய் கரைச்சிடுறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறத சொந்தக்காரங்க சொந்த பந்தம் பக்கத்தில் இருந்தால் அவங்க கையில் கொடுத்து அந்த கங்கையில் கரைக்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிகர்ணிகாவுக்கு மேலே, நதிக்கரையிலேருந்து மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் மேலேயும் மொத்தமாக வந்து பிணங்கள் வைக்கப்பட்டு எரிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நிறையா வருஷம் சொல்கிறாங்கங்க. எந்த பிணமாக இருந்தாலும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டாலும் இங்கே ஒரு ஜோதி இருக்குது. அந்த ஜோதியை எடுத்துகிட்டு வந்து தான் எல்லா பிணங்களுக்குமே வந்துட்டு நெருப்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு கட்டையில் எடுத்துகிட்டு வந்து தான் தனித்தனியாக எல்லா பிணங்களுக்குமே வந்துட்டு நெருப்பு வைப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிற்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு குழி இருக்குது. அந்த குழி மாதிரி தோண்டி அதில் விறகுகள் அடிக்கப்பட்டு சைடில் வந்து ஆரஞ்சு கலர் துணியாக கிடக்குங்க. அந்த ஆரஞ்சு கலர் துணியால் சுற்றி கங்கை நீரில் கொண்டு போய் முக்கி சுத்தப்படுத்தி கங்கை நீரில் முக்கி அந்த உடம்பை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த உடம்புக்கு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு செய்யக்கூடிய சாங்கியங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த குழியில் வச்சு அந்த சொன்னேன் தெரியுமா, ரொம்ப ஆண்டுகளாக ஒரு இடத்துல ஜோதி எரியுது. அந்த ஜோதி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து மணிகர்ணிகாவில் வந்து எல்லா உடம்புகளுக்குமே நெருப்பு வைப்பாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நெருப்பு வைக்கிறாங்க. இப்போ கூட ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அடுத்த உடல் வைக்கிறதுக்காக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து புகை வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு இடத்துல வைப்பாங்க, எரிச்சு முடிப்பாங்க. அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய பிணங்களை அதுக்கு மேலே வச்சு எரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ வாழ்க்கைனா என்ன, எவ்வளோ தான் ஆடுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இங்கே வந்தால் நாங்கள் வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் என்ன விஷயத்த பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்தால் புரிஞ்சிடும். ஒரு மனிதனாக பிறந்தால் வாழ்க்கைனா என்னன்னு தெரியணும். வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு தடவை வரணும். அப்போ தான் தெரியும் யார் ஒரு போட்டி போட்டு வாழ்கிறது, பொறாமை, நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டோம், நல்லது நினைக்க மாட்டோம், சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுவோம். எல்லாமே இப்படி க்ஷண நிமிஷத்தில் சாம்பல் ஆகிடும், எல்லாமே வேஸ்ட்டு. வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரே இடம், அதுவும் இந்துக்களுக்கான ஒரே இடம் இந்த மணிகர்ணிகா காட் தான். ஸோ மணிகர்ணிகா காட் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது பார்க்கக்கூடிய இடம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ஆண்கள் உள்ளே வரலாம், பெண்கள் உள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. பெண்களும் எல்லா இடங்களும் மேலே வரைக்குமே, நம்மளை சுற்றி 10 பொண்ணுங்கள் இருந்தாலும் மேலே வரைக்குமே விடுவாங்க. மேலே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சிவன் இருக்கிறார், சிவன் வாழ்றாரு. எந்த உருவத்திலேயாவது சிவன் நம்மளை சுற்றியே இருப்பார், ஈசன் இருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் போகும், மாடு போகும், நாய் போகும், எல்லாமே போகும். அதை தான் வேலையை பார்த்துட்டு போகும். யாரையும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் படாது. இந்த மணிகர்ணிகா காட்டில் வந்து 24 மணி நேரமும் அட்லீஸ்ட் குறையாது 20 பிணங்கள் எரியும் அப்படிங்கிறதையும், இந்த மணிகர்ணிகா காட்டுக்கு கொண்டு வர பிணங்கள் எல்லாம் மோட்சம் அடைகிறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து எரிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வயசானவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும், காசியில் போய் உயிரை விடணும் அப்படின்னு. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம், வாழ்க்கையில் எவ்வளவோ கெட்டது பண்ணியிருப்போம்.
ஸோ எல்லாத்துக்கும் மோட்சம் அடையிறதுக்கு ஒரே இடம் விஷ்ணு வந்து சொல்லியிருக்காராம், இங்கே யாரை எரிக்கிறாங்களோ, இந்த இடத்துல எந்த உடம்பு கொண்டு வந்து எரிக்கிறாங்களோ, யார் இந்த காட்சியில் வந்து உயிரை விட்டாங்களோ, எங்கே இறந்து போனாங்களே இங்கே தான் கொண்டு வருவாங்களா, யார் என்ன இதெல்லாம் கிடையாது, தனியாக வந்து இறந்து போயிருந்தாங்களும் இங்கே தான் கொண்டு வராங்க. இங்கே வந்து தகனம் செய்யப்படுறவங்களுக்கு, அதாவது இங்கே வந்து எரியுற்ற உடல்கள் எல்லாம் நேராக சொர்க்கத்துக்கு போய் அந்த மகாதேவன் காலடியில் போய் அடையும். அந்த மகாதேவன் இந்த சுடலைக்கு சொந்தக்காரர், இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் வந்து இங்கே இருக்க ஈசன் தான். ஸோ இங்கே எல்லாருமே ஈசனை எப்படி சொல்கிறாங்கன்னா, நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி தான் அந்த பிணங்களுக்கு வந்துட்டு நெருப்பு வைக்க கூட செய்கிறாங்க. இங்கே வந்தால் இது ஒரு அதிசயம் கூட சொல்லலாங்க. இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு அதிசயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வேலைகளுமே வந்துட்டு அப்போ முன்னாடி அந்த காலத்துலலாம் இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் வரதுக்கே பயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இங்கே சாதாரணமாக குழந்தைங்க வரைக்குமே உள்ளே கொண்டு வந்து காமிக்கிறாங்க, இதுதான்டா வாழ்க்கை, இதுதான், இவ்வளோதான், என்னதான் ஆட்டமாக ஆடினாலும் சரி, என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷத்தில் நம்ம இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அழுகாமல் யாராலையும் வெளியே போகவே முடியாது. முக்கியமாக என்னென்னா சிவன் பக்தர்கள், அந்த மகாதேவனோட பக்தர்கள் இங்கே வந்தால் மறுபடி வரணும் அப்படிங்கிறது தான் தோணுமே தவிர இந்த இடம் பிடிக்காம போகாதுங்க. இந்த இடத்துக்கு வந்தால் சிவன் இருக்காரு, நம்ம கூட இருக்காருன்னு உணரலாம். ஸோ அந்த மாதிரியான இடம் தான் இந்த மணிகர்ணிகா காட்.